guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சேலஞ்ச் கொடுத்துருக்காரு. வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டாக. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா, GTA 5 இருக்கிற மிலிட்ரி பேஸ்லேருந்து அந்த ஜெட்டை எடுத்துகிட்டு வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீட்டு எந்த வித சீட்டிங்ஸ் எதுவுமே பண்ணாமல் நம்ம மாட்டு உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வெளியே வரணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை எப்படி எடுக்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போம் லைவாக என்ன பண்ண நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம். எனக்கு ஆக்சுவலாக அந்த லொக்கேஷனே மறந்துடுச்சு, அது ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு. ஸோ இன்றைக்கி அந்த கண்டென்ட்டை புதுசாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, மிலிட்ரி பேஸ் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இவனுங்க இப்படியும் அந்த மிலிட்ரி பேஸுக்கு மேலே பறந்தோன்னா எப்படி கண்டிப்பாக வந்து அடிச்சிருவானுங்க. ஸோ வந்து பொறுமையாகவே போவோம், நம்ம அந்தாண்ட சைடு க்ராஸ் பண்ணி போவோம். மேலே பறந்தால் அப்புறம் உடனே 5 ஸ்டார்ஸ் வச்சுட்டு இங்கேருந்து ராக்கெட் விடுவானுங்க. அது எதுக்கு நம்ம தேவை தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போவோம். சைடில் போயிட்டு இந்த ஹெலிகாப்டர் ஒரு இடத்துல பார்க் பண்ணணும். எங்கே பார்க் பண்ணலாம்? சரி, ஓகே, இங்கே நிப்பாட்டிடலாம். ஏன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். இங்கே என்ட்ரன்ஸும் இருக்குது. ஸோ இங்கே நிப்பாட்டிடலாம். ஓகே 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 அப்பா, நல்ல லேண்டிங். ஸோ ஓகே, இப்போ வந்து கார் எடுத்துகிட்டு நம்ம நேராக உள்ளே தான் போக போகிறோம். ஓகேவா? காமெட் நம்மளோட ஸ்பெஷல் கார் இதுவே ப்ளூ கலர் சூப்பராக இருக்கும். அது எப்போயாவது எனக்கே வருது. ஸோ அதனால் அது பார்த்துக்கலாம். சிம்பிளான ஒரு டெக்னிக் மட்டும் தான் ஒன்று எடுக்க போகிறோம். என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நேராக உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஜெட்டை எடுத்துகிட்டு எந்த வித சீட்டு, கன் ஃபயரிங், ஹெல்த் சீட்டு எதுவுமே போடாமல் ஜெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த ஜெட்டு சப்போஸ் டேமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெட்டை வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னன்னா, போலீஸ்காரங்களை ஃபஸ்ட்டு எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து போய் ஜெட்டை எடுத்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ போயிட்டு எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஃபைன். சரி, வண்டி எடுக்கலாம். வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகலாம். ஐயையோ, ரேடியோவில் பாட்டு ஓடுது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்களே. இருக்குது ஒரே விஷயம் இருக்குது. இப்போ வேணால் இதை எடிட்டில் தூக்கிடலாம் நம்ம. ஓகேவா? எடிட்டிங்கில் வந்து இந்த ஆடியோ ஃபுல்லாக தூக்கிடலாம். இது வந்து அந்த எங்கே நம்ம எடுக்கிறோமோ அது வரைக்கும் போயிட்டு எடுக்கலாம். இது ஆக்சுவலாக எப்படி எடுக்கணும்னு தெரில. ஓகே, ஸ்க்ரோல் பண்ணால் வருது. என்னங்க ஃபோன்லாம் வருது திடீர்னு. ஐயையோ, இதுக்கு ஒரு பட்டன் வச்சுருப்பாங்களே. என்ன பட்டன் அது? சரி, வெயிட் பண்ணுங்க, இது ஆஃப் பண்ணிட்டு அந்த பட்டன் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? எங்கே இருக்குது? ஓகே, ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகிட்டு ஓகே, இப்போ வந்து சவுண்ட் வச்சிடலாம் நம்ம. சரி, ஓகே, அது என்ன பட்டன் போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, வேறு கீ பைண்டிங்ஸ், கீபோர்ட் அண்ட் மவுஸ் இருக்குது. இல்லை இதில் இருக்காது, கீ பைண்டிங்ஸில். ஓகே, கீ பைண்டிங்ஸில் போனால் ஜென்ரலு, மொமெண்ட்டு, வெஹிக்கல் ஜென்ரல். ஓகே, வெஹிக்கலில் தான் அது ரேடியோ இருக்கும். ஸோ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை வந்து எடுத்துக்கிட்டு ரேடியோ வீல் வந்து கியூ. ஓகே, கியூ வந்துருச்சுங்க, ஈஸிங்க. சரி, ஓகே, இங்கேருந்து இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். நம்மளுக்கு வந்து கரெக்டாக 2 மினிட்ஸ் தான் டைமு. ஓகேவா? இந்த சேலஞ்சு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 5.5 மினிட்ஸ். ஓகேவா? 5.5 மினிட்ஸில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, போகிறோம், எடுக்கிறோம், வெளியே வந்துகிட்டே இருக்கோம். சேலஞ்சு முடியுதா முடியலையா அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட. எனக்கு வந்து இந்த வருஷத்துலேயே நான் தான் ஃபஸ்ட்டு போடுறேன்னு நினைக்கிறேன் இந்தமாரி ஜெட் எடுக்கிற வீடியோ. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. ஸோ ஆரம்பிச்சிருச்சு, வேகமாக போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லா போலீஸ்காரங்களையும் ஒரு சைடமா அதுக்குள்ளே வந்துட்டானுங்க. போச்சு விட்டேன். அதுக்குள்ளே எல்லாம் சைரனை போட்டு வந்துடுறானுங்க. ஓகே, இவனுக்கு எல்லாரையும் ஒரு சைடு கொண்டு வரணும். இதில் டேங்க்கெல்லாம் வரும், அதுதான் கடுப்பு. இவனுக்கு டேங்க்கு சுட்டால் தான் வண்டி டக்குன்னு வெடிச்சிடும். அதுதான் நான் பார்க்குறேன். அந்த டேங்க்கு கண்ணில் மட்டும் படாமல் நம்ம மட்டும் வேகமாக போயிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இங்கே நிப்பாட்டலாமா இல்லை இங்கே வேணாம்? ஓகே, இந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இவ்வளோ வேகமாக வந்தாங்கன்னா எப்படி நான் எடுக்கிறது? ஏங்க டைம் வர போயிட்டுருக்குது, எடுக்க முடியுமா முடியாதானே தெரில. ஓகே, இப்போ இந்த செகண்ட் போயிட்டு என்னால் எடுக்க முடியுமா முடியாதான்றதை போய் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எடுக்க முடியும்னா பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க. எடுக்க முடியலன்னா என்ன எத்தனை அட்டெம்ப்ட் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டேங்க்கு ஐயோ டேங்க்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வருதுங்க டேங்க்கு. எப்படிங்க? ஐயோ, நல்ல வேலை அந்த புல்லட் நம்ம மேலே போட்டிருந்தா மறுபடியும் இது அட்டெம்ப்ட் ஒன்று வச்சுட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் போட வேண்டியதுதான். ஓகே, ஐயோ வண்டியை பொத்தல் போட்டானுங்க. இங்கே ஒரு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும், இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் ஐயோ இதுலையே ஓகே, சைட்லேயே கேப் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு குறுக்கு சந்து. இங்கே ஒரு ஜோக்கர் சுட்டுட்ருக்கான். இன்னும் நம்மளை பார்த்து பயப்படுறான். மிலிட்ரியில் தானே வேலை செய்கிறான். இந்த பெரிய ஜெட் எடுக்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துடலாம். பெரிய அந்த பிளேனை எடுக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஜெட்டு
இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே ஊந்து வரை தரையை நக்கரில் எந்த பயனும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓகே ஜெட்டுறா. ஐயோ ஹெல்த்து வேற போகுது ஒரு சைடு. சுடாதிக்கடா அப்பா. இப்போதைக்கு டேங்க் வரல, பார்ப்போம் என்னன்ட்டு. ஓகே எடுத்தாச்சு. போ. அவனே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறான். தூக்கியாச்சுங்க ஒரு. ஐயோ போச்சு. ஆஃப் பண்ணிட்டானுங்க, பின்னாடி ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஓகே பறக்க போகிறோம். வெளியில் வந்துரு. ஓகே வெளியே வந்தாச்சு. ஓகே இதுக்கப்புறம் நம்ம சீட் போட்டுக்கலாம். ஐயோ ஜெட்டு வருது. ஐயோ எவ்வளோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ பைக்கு செகண்டில் தப்பு செய்ய நான் இல்லைனா மறுபடியும் ஃபஸ்ட் இது பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ ஐயோ சே. ஓகே இப்போ வந்து அடுத்த சேலஞ்ச் என்னன்னா, இப்போ இந்த பேஸ்லேருந்து நம்ம பிளேன் எடுத்தாச்சு, ஜெட் எடுத்தாச்சு. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேஸில், அதாவது லாஸ் சாண்டோஸில் இருக்குல்ல ஏர்போர்ட்டு, அந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு இதை சேஃபாக லேண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பிளேன் எடுத்து தப்பிக்கணும். இதுதான் வந்து செகண்ட் மிஷன் இப்போது. ஓகேவா, நம்ம தான் சும்மா ஓட்ட மாட்டோமே. ஃப்ளைட்டுன்ற பாருங்க, ஜெட்டை ஓட்டினாலே வந்து தலையில் ஓட்டுறது, பில்டிங்குள்ளே பூல் போகிறது, தண்ணி உள்ளலாம் பூல் போவாங்க. அது மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணால் அப்புறம் பண்ணுற மிஷினே ஃபெயில் ஆகிடும். ஸோ ஓகே இப்போ நம்ம அப்படியே போகலாம் அது வரைக்கும். ஸோ ஓகே இந்த மாதிரி வித்தெல்லாம் காட்டினா தான் கரெக்டாக இருக்குது, இல்லைனா யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி ஓகே. ஆக்சுவலாக வந்து போன வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ரெஸ்பான்ஸு. 3 வருஷம் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு இத்தனை 100 பேர்கிட்ட பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 3 இயர்ஸ் கழிச்சு ஒரு யூடியூப் சேனல் எடுத்து அப்லோட் பண்ணாலும் இத்தனை பேர் கரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதில் என்ன ஒரே ஒரு குறைன்னா அந்த வாய்ஸ் மட்டும் எல்லோரும் கிளியராக இல்லை. ஏன்னா வந்து அந்த கேமோட சவுண்டும் வாய்ஸோட சவுண்டு பாருங்கள், என்னோட சவுண்டு வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால என் வாய்ஸ் சவுண்டு அதிகமாக கேட்கல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து இந்த வாய்ஸை கரெக்டாக ட்யூன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது எந்த அளவு இருக்குது, இந்த வாய்ஸ் ஓகேவா இல்லை எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓகே ஜெட்டை எடுத்தாச்சு. இந்த ஜெட்டை எடுத்ததுக்காகவே ஒரு லைக் பண்ணலாம் பேசுங்க. லைக் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே வந்தாச்சு, ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் GTA 5 13 வருஷன்ற பாருங்க, 2013 தான் வந்து கேம் வந்துச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ்லேயும் சரி, அந்த ஃபிசிக்ஸ்லேயும் சரி, ஃபிசிக்ஸ் மீன்ஸ் எதாவது சொல்கிறேன்னு தெரியுதா, அந்த மூவ்மெண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் அதை தான் சொல்கிறேன். அது எல்லாத்தையுமே கிறிஸ்பாக பண்ணனால இன்னமும் இந்த கேம் பாருங்கள். நானே இந்த வீடியோ எடுத்து கண்டென்ட் போடுறேன்னா அப்போ இந்த கேம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ வரைக்கும். ஓகே நம்ம இந்த 2012 படத்தில் அந்த ஒரு ஃப்ளைட்டு போக தெரியுமா, அந்த மாரி ஒரு வித்தக்காட்டில் நிறைய ட்ரை பண்ணுறேன். ஓகே போயிடுச்சு. ஓகே ஏர்போர்ட் எங்கே இருக்குது, ஏர்போர்ட் இது வேறு கண்ட்ரோல்ஸ் வர மாட்டேங்குது அடிக்கடி. ஓகே இதுதான் ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன், மஞ்சளாக இருக்குது ஏர்போர்ட். ஓகே இது இல்லை ஏர்போர்ட்டு. கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஏர்போர்ட்டில் நிப்பாட்டினோடனே மறுபடியும் அங்கே ஒரு 5 ஸ்டார் போலீஸ் இல்லை 3 ஸ்டார் போலீஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஓகே பார்ப்போம். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் மிஷனும் சக்ஸஸ்ஸு. ஓகே என்னாச்சு, ஐயோ ஆஃப் ஆகிடுச்சு. ஐயோ ஆன் ஆக மாட்டேங்குதே. ஐயோ போச்சு, 3 ஸ்டார் வந்துச்சு. இது என்ன ஆஃப் ஆகிடு, இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து ஆஃப் ஆகிடுமா ஜெட்டு? ஐயோ சரி ஓகே இதுக்கு மேலே ஜெட்டில் இந்த வேலைக்கு ஆகுது, இறங்கி வண்டியை போட்டுற வேண்டியதான். ஓகே காமெட் சார் மறுபடியும் ப்ளூ கலர் வரலைங்க, கிரே கலர் வருது. ஆனால் இதுவும் நல்ல கலர் தான். ஓகே சில சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் இங்கே எடுப்போமா, ஒன்றும் இல்லை இந்த படத்துலலாம் வர்ற மாதிரி இந்த ஜெட்டை சுற்றி ஒரு ட்ரிஃப்ட் அடிப்போம். செட்டாக ஐயோ வரைக்கும் போச்சு. இப்போ ஒரு ட்ரிஃப்ட் எங்கேயோ ஒழுங்காக வருது எனக்கு பாருங்க. எனக்கு கேமே விளையாட தெரில. ஓகே போலீஸ்காரெலாம் வந்துட்டானுங்க. இதுக்கப்புறம் சேஸ் தான் ஃபுல்லாக. இப்போ வந்து சின்னதாக ஒரு பிளேன் இருக்கும், அதை நம்ம எடுப்போம். ஓகேவா, அந்த பிளேன் இங்கே தான் எங்கேயா நிற்கும். பெரிய பிளேன்லாம் போகுது. இந்த பெரிய பிளேன்லாம் எடுக்க முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் மாடு போட்டால் தான் எடுக்க முடியும். என்னங்க ஒரு ஜெட்டை கூட காணும், ஒரு ஜெட்டையுமே காணும். ட்ரக்கு நிற்கிது, சின்ன வண்டி நிற்கிது. ஓகே பக்காவான ட்ரிஃப்ட்டு. ஓகே ஜெட்டு என்ன ஒரு ஜெட்டையும் காணும், கிளிப்ஸில் வரலையோ எனக்கு தெரிஞ்சு. இப்போ திடீர்னு மேலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் குதிச்சிங்கன்னா அந்த ஜெட்டு ஏரோப்ளைன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒழுங்காக அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். சரி ஓகே இது வேலைக்கு ஆகாது, ஒரு ஸ்டண்ட்டை போட்டுருவோம். ஐயோ ஓ மை ஐயோப்பா சார். பார்க்கிங் கரெக்டான பார்க்கிங். இந்த மாதிரி பார்க்கிங்கை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. GTA ஆன்லைனில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இங்கே பார்க்கலாம் நீங்கள். இவன் முதுகில் அப்போ அந்த ஏர்போர்ட்டில் சுட்ட புல்லட் இன்னும் இந்த இடத்துல அப்படியே சவப்பாக இருக்குதுங்க ரத்தம். சரி இங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணுவோமா. இன்னும் ஒரு போலீஸும் காணும், மறந்துட்டாங்களா என்ன நான் வந்ததையே.
சரி வெயிட் பண்ணுங்கள், கிட்ட போய்ட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணுவோம் ஓகேவா. எந்த சீட்டும் போடலை, ஸோ அப்படியே செத்தாலும் இந்த ரெக்கார்டிங் அப்படியே முடிச்சுக்கலாம் ஓகேவா. ஓகே தப்பிச்சிட்டான். மறுபடியும் ரெட் எடுப்போம். மாட்டிக்கிட்டான். ஓகே ஆள் எரிஞ்சிட்டா வண்டி சாவலை. ஓகே இவன் ஒருத்தன் காலி. மேலே ஹெலிகாப்டர் வர மாதிரி இருக்குது, லைட் அடிக்கிறானுங்க. ஓகே சட்டக் அவனும் காலி. ஓகே இப்போ என்ன பண்ணலாம், அது காலி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மட்டும் சீட் போட்டுக்கலாம். ஹை எக்ஸ் போட்டோன்னா இது ஹை எக்ஸ் என்ன சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா சுட்டாக அந்த வண்டியெலாம் வெடிக்கும். இது வந்து நல்லாயிருக்கும் அந்த எஃபெக்ட் பார்க்கறதுக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் சாக மாட்டோம். செகண்ட் திங் வந்து இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா, அதனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே இன்னும் யாரையுமே காணும். ஓகே வரான். லொஜக் மொஜக் தப்பு. ஓகே அடி வாங்கிட்டான். இன்னும் வாங்க மாட்டேறான். ஓகே வாங்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு ரேஞ்சு பத்தலன்னு நினைக்கிறேன். எங்கே அடுத்த ஹெலிகாப்டரா அதுக்குள்ளேவா? இங்கே சொல்கிறான். இங்கே இன்னும் சத்தம் மட்டும் கேட்குது, ஆளக்கானும் லைட்டு வருது. அந்த மாட்டிக்கிட்டான். டொஜக் சார் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்தா சூப்பராக. அம்மா ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னும் மண்டை மேலே விழுந்திருக்கும். மண்டை மேலே விழுந்தால் கூட ஆள் மட்டையாயிடுவாங்க. ஓகே வண்டி சார் இந்த மாதிரி ரியல் லைஃப் இன்ஸ்டன்ட்டில் நீங்கள் மேலேருந்து சீட்டு போட மேலேருந்து அதுவும் காமெட் காரு ஃபோர்ஸா கார் வந்து கீழே விட நீங்கள் எடுத்துகிட்டு தப்பிக்கிறீங்களா எப்படி எனக்கு ஒரு ரியல் லைஃப்பில். ஓகே இவங்ககிட்ட தப்பிச்சாச்சு. கண்ணாடியை ஓட்ட போட்டானுங்க, வண்டியை புதுசாக இருக்கலாடு போச்சு, எல்லாத்தையும் பத்தல் போட்டானுங்க. சார் இந்த ஷார்ட் சூப்பராக இருக்குல்ல, அப்படியே பின்னாடி நம்மளை துரத்துறானுங்க, நம்ம பாட்டு ஃபோர்ஸா காரில் தப்பிச்சிட்டு இருக்கு. போச்சு முன்னாடி வீல் பஞ்சரா போச்சு. சரி இது திருப்ப வர முடியாது, ஏதாவது ஒரு வீல் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா. சரி பார்ப்போம் எவ்வளோ நேரம் சர்வை பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். சர்வை பண்ணாமல் நம்மளை சாவடிச்சிட்டானுங்கன்னா அப்படியே முடிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ என்னடா இது அங்கே பாருங்க லேண்ட் பண்ண ஜெட்டு இன்னும் தலைகீழே நிற்கிது. எங்கள் பக்குங்க அங்கே பாருங்க, போய் சொல்லிட்டு மறுபடியும் கீழே இறங்குறது கூட எவ்வளோ சாஃப்டாக ஸ்லோவாக இறங்குது பாருங்களேன். சும்மா பெரிய பிளேன் போயிட்டு. ஓகே போச்சு இன்னொரு வீலை பஞ்சர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ போச்சு, ஒரு வீலை வச்சுட்டு தாங்க முடியாது, இப்போ இன்னொரு வீல் வேறு பஞ்சர் பண்ணிட்டானுங்களா. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அடுத்ததான் என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலாம் இல்லை எந்த கேம் ட்ரை பண்ணலான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை ட்ரை பண்ணுவோம் ஓகேவா. சார் ஐயோ அப்பா இவன் வேறு எப்படி முன்னாடி வந்தானு தெரில. போச்சு சாக போகிறேன்னு நினைக்கிறேன். வண்டியில் இந்த லியோ படத்தில் கதவெல்லாம் இது பண்ணிட்டு ஓட்டுவான்ல வண்டி, நம்ம அந்த மாதிரி எல்லா கண்ணாடி வீலை பஞ்சர் ஆக்கிட்டு வண்டியில் பாருங்கள், வண்டியில் எத்தனை ஓட்டை இருக்குதுன்னு கரெக்டாக சொன்னீங்க, அதாவது சுட்ட ஓட்டை ஓகேவா. அந்த ஓட்டை எத்தனை ஓட்டை கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா பார்ப்போம், ஏதாவது கிவ் அவே கொடுப்போம் ஓகேவா. 100 சப்ஸ்கிரைபர்ஸே வரல, அதுக்குள்ளே கிவ் அவே நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ இது வேறு எப்போ சாக போகிறான்னு தெரில. ஓகே வண்டி வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே உனக்கு வேகமாக சுட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும், வெடிச்சிடும். ஓகே வந்த விஷயத்தையே மறந்துட்டோம் பாருங்கள். இங்கே ஒரு ஜெட்டு இருக்கும், அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ ரொம்ப காரில் சுற்றிட்டுருக்கோம். இதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டென்ட் போட்டால் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ரேண்டமாக எடுத்து போகிறதால ஒரு மட்டும் வர மாட்டேங்குது. சரி ஓகே இங்கே ஜெட்டு நிற்கிதான்னு மட்டும் பார்ப்போம். ஓகே இல்லை எதுனா கேப் இருக்குது என்கிட்ட, அந்தாண்ட சைடு ஓகே அந்தாண்ட சைடு வழி இருக்குது. ஓகே இது இன்னும் தாண்டி அந்தாண்ட சைடு ஆடுறான். ஐயோ போச்சுரா. ஐயோ அந்த புள்ள எப்படா பாவம் அவன் செவனேன்னு இருந்துச்சு. எங்க சாவலைங்க ஜூஸ் குடிச்சிருந்தா ஜூஸ் மட்டும் பழையது. எங்க ஜெட்டு மாட்டிக்கிச்சு. ஜாலி சின்ன ஜெட்டு மாட்டிக்கிச்சு. நில்றா சார் காரு பைக்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணியிருப்போம். போய் லிஃப்ட் கேட்டு பாருங்க, ஜெட்டை நம்ம மலைக்கு நிப்பாட்டுறோம். நிறுத்து அப்பாடா நிறுத்திட்டான், பயன்ட்டான், நம்மளை பார்த்து பயந்துட்டான். இன்னும் ஓகே எல்லாம் ரெடி, வண்டி ரெடி கோ கேட்டா விளையாடி ராஸ்கல். ஐயோ போச்சு வெடிக்க போகுது, அப்படியே எடுத்துடலாம், பார்த்துக்கலாம், வெடிச்சாலும் பார்த்துக்கலாம். அப்பா தூக்குடா கைக்குள்ளே ஏறான். என்னங்க ஹெலிகாப்டர் ரிவர்ஸில் ஓட்டிட்டு வரான். ஓகே தூக்குடா அதே தான்டா கமான்றான். போச்சு சுட்டானுங்க. ஐயோ கண்ட்ரோல் சார்லையே. போச்சு விட போகிற வெடிக்க போகுது. ஜஸ்ட் மிஸ்ஸு, வெடிக்கலாம் எனக்கு லைட்டாக சராத்துகளோட பிளேன் தப்பிச்சது. ஓகே ஐயோ போச்சு விட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேனை கஷ்டப்பட்டு எடுத்து ஈஸியாக விட்டேன் தண்ணியில். ஐயோ கடவுளே. ஓகே நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே தப்பிச்சு கூட ஓடிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போச்சு பார்த்துட்டானுங்க, என்ன பண்ணலாம், சுட்டுடலாமா. ஓகே இவங்களை மறுபடியும் போட்டு தள்ளிட்டா ஃப்ரீ ஆகிடுவோம். அவன் போயிட்டான். ஐயோ போச்சு சாக போகிறேன். ஹெல்த் கம்மியாகிடுச்சு. நம்ம அப்போ சுட்டது தான் இப்போ வந்து வருதா. ஓகே ஃபைன், வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
சரி ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அதுவே வந்துருச்சு இன்னொரு ஹெலிகாப்டரு. நம்ம அப்படியே அது கூடவே செத்துடலாம். அப்படியே இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி கடைசியாக ஒரு சென்டிமெண்ட் ஷாட், அதாவது ஒரு பாவமான கதை, கஷ்டப்பட்டு ஜெட்ட ஆட்டையை போட்டு அதை இதை விட்டு பல பேரை கொண்டு ஈஸியாக கொடுக்குற போது இன்னும் சாக மாட்டான். இது போதும், எவ்வளோ நேரம்டா பஞ்சர் இலக்க செத்து சீக்கிரம் செத்து தரலாம். வேலைக்கு வந்து ஹெலிகாப்டர் கீழே இறங்குறான். அடுத்த கண்டென்ட்டுக்கு வழிவகுக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்துருவோமா? ஓகே ஓகே ஓகே, போய் சாப்பிட்றோம் செத்துறான். சூப்பர், வேஸ்டட். ஸோ ஓகே கைஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி என்னென்ன கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணுறான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு டைம் கிடைச்சாலோ இல்லை இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அது ஈஸியாக நல்லா இருந்துச்சுன்னா பண்ணலாம். சேலஞ்ச் மாதிரி கொடுங்க, ஓகேவா? சேலஞ்சஸ் வந்து மோர் அக்செப்டபிள், ஏன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு தான். ஓகே, பாய் கைஸ்.